السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه، أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்ட முஃமின் என்ற பெயரை பெறுவதற்கு மறைவான 6 விஷயங்களை நம்பினால் மட்டும் போதாது. அல்லாஹுவை, மலாயிக்கத்துமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, தக்தீர் என்ற விதியை, மௌத்துக்கு பிந்திய மறுமை வாழ்க்கையை, இந்த 5 புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட மறைவான இந்த 5 விஷயங்களை மட்டும் நம்பினால் போதாது. அதையும் தாண்டி இந்த நம்பிக்கை தன் அண்டை வீட்டாரிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுகின்ற இடத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆம், இந்த மறைவான இந்த 6 மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தன் பக்கத்து வீட்டாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற பக்குவத்தையும் பண்பட்ட நிலையையும் அவனிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவன் பரிபூரணமான முஃமின், நம்பிக்கையாளன் என்ற பெயரை பெறுவான் என்ற கூற்றை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியில் இருந்து நேற்று நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பக்கத்து வீட்டாருடைய உரிமைகள் என்ன, பக்கத்து வீட்டாருக்கு மார்க்கத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அண்டை வீட்டாருடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், விளக்கங்கள் என்று பலவற்றை நாம் பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக அண்டை வீட்டாரோடு சம்பந்தப்பட்ட வேறு சில விளக்கங்களையும் அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நல்லது செய்தல் என்ற இந்த வார்த்தையில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர் தன் வாழ்க்கையில் உதவி தேவைப்பட்டு நம்மிடத்தில் வருகின்றார். எனக்கு என்ன உதவி தேவை இருக்கிறது, அது எந்த உதவியாக இருக்கட்டும், அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால், காசு பணத்தோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார உதவியாக இருக்கட்டும், அல்லது வேறு அறிவார்ந்த முறையில் வழிகாட்டலாக இருக்கட்டும், அல்லது எந்த வகையான உதவியாக இருக்கட்டும், அரசாங்கத்தின் நெருங்கி தனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் என்று கேட்கிறார். எப்படியோ நம்மிடத்தில் வந்து நம்முடைய உதவியை அவர் எதிர்பார்த்து வந்து நிற்கின்றார் என்று சொன்னால், பக்கத்து வீட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக கண்டிப்பாக நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உச்சவரம்பாக அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போன்று சில போது காசு பணம் நெருக்கடி என்ற நிலையில் நம்மிடத்தில் கடன் உதவி கேட்டு வருகின்றார். நம்மிடத்தில் கொடுத்து உதவுவதற்கு அல்லாஹ் போதுமான வசதியையும் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் வேறு எதையும் கருத்தில் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர் அண்டை வீட்டுக்காரர் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவரிடத்தில் நல்ல விதமாக நல்ல முறையில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் ஏவி இருக்கிறது. நல்ல முறையில் நடந்து கொள்வது நம்முடைய ஈமானுடைய அங்கமாக இருக்கிறது. நம்முடைய ஈமானை பூரணப்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆகவே அவர் கடன் உதவி என்று வந்து கேட்கிற போது கண்டிப்பாக கொடுக்க வசதி இருந்தால் கடன் கொடுத்து உதவ வேண்டும். அதே போன்று அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகின்றோம். பக்கத்து வீட்டார் சில நாட்களாக கண்ணில் படவில்லை, செய்தி வருகிறது, அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அப்படியா? உடனடியாக சென்று அவரை நலன் விசாரிக்க வேண்டும். எப்படி இருக்கின்றார் என்று விசாரித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். அதே போன்று தன்னுடைய வீட்டிலே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து நமக்கு வந்து அழைப்பு தருகின்றார். என்னுடைய வீட்டிலே நான் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன், நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று. நியாயமான காரணம் இல்லாமல் மறுப்பு சொல்லக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணம், உண்மையான நியாயமான தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும்தான் அந்த அழைப்பின் போது இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால்
கண்டிப்பாக முடிந்தால் சில சில சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொண்டால் அவருடைய விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இருந்தால் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டாவது அவருடைய அழைப்பை ஏற்று அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அது அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு கண்ணியம். ஆக அவர் விருந்துக்கு அழைப்பு தருகின்ற போது அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஆன்மீகமான உதவி, இதெல்லாம் உலக ரீதியான உதவி. ஆன்மீகமான உதவி, அல்லாஹுவை மறந்துவிட்டு ஒரு வாழ்க்கை வாழுகின்றார், இறை நினைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய நினைவை அவருக்கு ஞாபகப்படுத்துங்கள். இதுவும் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. அதே போன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறார், திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது புதிய வீடு கட்டி புது வீட்டுக்குள்ளே குடி கிரகப்பிரவேசம் செய்கின்றார், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு நாம் சென்று அவருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு முடிந்தால் நல்வாழ்த்து சொல்ல வேண்டும். அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம், இறப்பு அல்லது வேறு வகையான இழப்புக்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது போன்ற சந்தர்ப்பத்தில் அவரோடு நாம் துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஆறுதலும் சொல்ல வேண்டும். அவர் ஊரிலே இருக்கின்றாரோ இல்லையோ, அவருடைய செல்வம், அவருடைய மானம், மரியாதை, இவற்றுக்கெல்லாம் நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சிலர் பக்கத்து வீட்டார் வீட்டிலே இருக்கிற போது, ஊரிலே உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற போது ஒரு விதமாக நடப்பார்கள், அவர் அயலூருக்கு சென்று விட்டால் வேறு விதமாக நடப்பார்கள். அது சரியான அணுகுமுறை அல்ல. அவர் ஊரிலே இருந்தாலும் சரி, அவர் அயலூருக்கு சென்றிருந்தாலும் சரி, அவருடைய உடைமைகளுக்கு நாம் காவலர்களாக திகழ வேண்டும். அவரை பற்றி யாரேனும் பிழையான முறையில் பேசுகின்றார், விமர்சனம் செய்கின்றார் என்றால் நமக்கு தெரிந்து அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதை மறுத்து நிற்க வேண்டும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த பேச்சை முறியடிப்பதற்கு நம் பலத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தையின் கீழ் இவையெல்லாம் உள்ளடக்கம் பெறுகின்றன. அடுத்த அன்புக்குரியவர்களை, நம்முடைய பக்கத்து வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய மற்றொரு கடமை, அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை தாண்டி எந்த நிலையிலும் நம் மூலம் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாமல் எச்சரிக்கையாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அண்டை வீட்டாருக்கு தீங்கு செய்வது என்பது, அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது என்பது மார்க்கத்தின் பார்வையில் ஒரு ஹராமான காரியம், அப்பட்டமான ஹராமான காரியம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபலா யுதி ஜாரஹு. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் அந்த நம்பிக்கையில் உண்மையாளராக இருந்தால், வாய்மையாளராக இருந்தால், அவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், துன்பம் கொடுக்க வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஏற்கனவே நாம் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு 3 முறை சொன்னார்கள், அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று ஆணையோடு சொன்னார்கள். பக்கத்தில் இருந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அவர் யார், நஷ்டமடைந்து விட்டார், மோசம் போய்விட்டார், அந்த மனிதர் யார் என்று கேட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் சொன்ன பதில், அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிஹு, யாருடைய தீங்கை அண்டை வீட்டார் அச்சமற்றிருக்க மாட்டார்களோ, பொருள் இவருடைய தீங்கு தங்களுக்கு ஏற்படும் என்று பக்கத்து வீட்டார் பயந்து கொண்டே இருக்கின்றார்கள், பக்கத்து வீட்டாரை பயமுறுத்துகின்ற விதமாக இவருடைய போக்குகள், நடப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் இவர் முஃமினே இல்லை, இது அல்லாஹ் மீது சத்தியம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் அப்பட்டமாக சொன்னார்கள், பகிரங்கமாக அறிவித்தார்கள். எப்படி? லா யதுஹுலுல் ஜன்னத மன் லா யமனு ஜாருஹு பவாயிஹு, யாருடைய தீங்கை விட்டும் அவருடைய அண்டை வீட்டுக்காரன் அச்சமற்றிருக்கவில்லையோ, யாருடைய தீங்கை குறித்து பயந்து கொண்டே இருக்கின்றானோ, அந்த மனிதன் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. பொருள், அவன் சொர்க்கவாதி அல்ல. சொர்க்கவாதி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் நரகவாதியாகத்தான் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டாருக்கு எந்த வகையான சிரமத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது என்று எச்சரிக்கையாக சொல்லுகின்றார்கள். சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள், தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நேரடியாக தான் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள், எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தன் குடும்பத்தை சார்ந்த யாரேனும் ஒருவர் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற போது அதை கண்டும் காணாமலும் மௌனம் காப்பார்கள்.
அன்புகளை இப்படியும் சில குடும்பங்களில் சில அண்டை வீட்டாருக்கு தொல்லைகள் கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக நமது வீட்டு பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு சென்று தொல்லை கொடுப்பார்கள். அவர்கள் உறங்குகின்ற நேரத்தில் நமது பிள்ளைகள் போய் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டு சுவர்களில் கிறுக்கி கொண்டிருப்பார்கள். அவருடைய வீட்டு பொருட்களை எல்லாம் பால்படுத்துவார்கள், வீணடிப்பார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்துவிட்டு நம்முடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பக்கத்து வீட்டுக்கு சென்று இப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, அதுவெல்லாம் மார்க்க விரோத காரியங்கள் என்று நமது பிள்ளைகள் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உணர்த்தி புரிய வைத்து அது போன்ற காரியங்களை செய்வதை தொடராமல் தடுக்க வேண்டும். ஆனால் நாமே நம் பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்கு சென்று கொடுக்கின்ற தொல்லைகளை பார்த்துவிட்டு அமைதியாக மௌனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு வகையில் நாமே பக்கத்து வீட்டாரை துன்புறுத்துவதை போன்றுதான் மார்க்கம் கருதுகிறது. இன்னும் சிலரை பார்க்கலாம், இவருடைய பிள்ளைகள் அல்ல, இவருடைய மனைவி பக்கத்து வீட்டாருக்கு துன்பம் கொடுப்பார். தெரியும் இவருக்கும் நம்முடைய மனைவியின் காரணமாக, மனைவியின் நாவு மூலமாக, மனைவியினுடைய பேச்சுக்கள் மூலமாக, அணுகுமுறைகள் மூலமாக பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை ஏற்படுகிறது, அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று தெரியும். ஆனாலும் குடும்பத் தலைவன் கணவனாக தந்தையாக இருந்து கொண்டு தன் வீட்டு பெண்கள் செய்கின்ற அக்கிரமங்களை கண்டும் காணாமலும் மௌனமாக இருப்பார்கள். இதுவும் இவரே செய்கின்ற தவறாகத்தான், இவரே கொடுக்கின்ற தொல்லையாகத்தான் மார்க்கம் எடுத்துக்கொள்கிறது. இன்னும் சிலரை பார்க்கலாம், தன் வீட்டிலே உரத்த சப்தத்தில் சில காரியங்களை செய்வார்கள். பாட்டு கேட்கின்றவர்கள், கடுமையான பாட்டு கேட்பதே முதல்ல ஹராம், அதுவே ஒரு ஹராம். இந்த நிலையில் பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற அவர்கள் தூங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சப்தம். பக்கத்து வீட்டிலே நோயாளிகள் இருப்பார்கள், குறிப்பாக இதய நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இது போன்ற அதிகமான உரத்த சப்தம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். சில போது அட்டாக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. சில நோயாளிகள் விடிய விடிய உறங்காமல் இருந்துவிட்டு பகல் பொழுதில் தான் உறங்குவார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வீட்டிலே சப்தமாக இசைகளை வைப்பது, பாட்டுக்களை போடுவது, அல்லது சில மிஷின்களை இயக்குவது, வீட்டிலே கடுமையான உரத்த சப்தம் எழுப்புகின்ற மிஷின்களை வீட்டிலே பயன்படுத்துவது பக்கத்து வீட்டாருடைய அமைதியை பற்றி, அது பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றி ஒரு துளியும் கவலைப்படுவதில்லை. அன்புக்குள்ளே இதெல்லாம் பக்கத்து வீட்டார்களுக்கு தொல்லை கொடுப்பது, இது போன்ற தொல்லைகள் மார்க்கத்தின் பார்வையில் ஹராம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற தொல்லைகளை விட்டு நாம் கண்டிப்பாக ஒதுங்கி இருக்க வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை குறிப்பிடுகின்றான், ஒரு மூமினான மனிதன் அவன் நியாயமான காரணம் இல்லாமல் துன்புறுத்தப்படுகின்றான் என்றால் அது அப்பட்டமான ஹராம். ஒரு மனிதன் செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டால் அது நியாயம் இருக்கிறது. அவன் தவறு செய்தான், தவறுக்கான தண்டனை, அது நியாயம் இருக்கிறது. ஆனால் குற்றம் ஏதும் செய்யவில்லை, நியாயமான காரணம் அவனை தண்டிப்பதற்கு எதுவுமே இல்லை, குற்றம் இல்லாமல் அவன் ஒரு குற்றமும் செய்யாமல் அநியாயமான முறையில் அவனை தண்டிப்பது, அவனுக்கு தொல்லை கொடுப்பது என்பது மார்க்கத்தின் பார்வையில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் இதை பிரத்யோகமாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி? வல்லதீன யுஊதுனல் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் பிகைரி மக்தஸபு, அவர்கள் செய்யாத குற்றத்துக்காக யார் தொல்லை கொடுக்கின்றார்களோ, துன்புறுத்துகின்றார்களோ, ஃபகத் யஹ்தமலு புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா, அவர்கள் அபாண்டமான பழியை சுமந்து கொண்டார்கள். எப்படி? ஒரு பத்தினி பெண் மீது அபவாதமாக பழி சுமத்துவது. அவளோ உத்தமியாக இருக்கின்றால், பத்தினியாக இருக்கின்றாள், ஆனால் அவள் நடத்தையில் தவறிவிட்டாள் என்று அவளுடைய பத்தினித்தனத்துக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக அவளை பற்றி ஊரெல்லாம் பறையடிப்பது, இது எவ்வளவு பெரிய குற்றம். பத்தினியாக வாழுகின்ற ஒரு உத்தமியை அவள் நடத்தையில் சோரம் போய்விட்டாள் என்று சொல்லி நியாயமான காரணம் இல்லாமல், எந்த நியாயமும் இல்லாமல் அவருடைய கற்பொழுக்கத்தை களங்கம் கற்பிக்கும் விதமாக பேசுவது எப்படி அபாண்டமான பழியோ, இந்த பழி எத்தனை கொடிய குற்றமோ, அதே வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகின்றான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அவர்கள் செய்யாத குற்றத்துக்காக ஒருவன் அவர்களை துன்புறுத்துகின்றான் என்று சொன்னால் இவன் அபாண்டமான பழியை சுமந்து கொண்டான். வயிசுமம் முபீனா, அப்பட்டமான பாவத்தையும் இவன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இப்போது பாருங்கள், சாதாரண ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினான ஆண், மூமினான பெண்,
இவர்களை துன்புறுத்தக்க காரணம் இல்லாமல் துன்புறுத்துவதே அபாண்டமான பழி சுமத்திய பத்திரிகை பழி சுமத்திய குற்றத்துக்கு நிகரான குற்றம் என்று அல்லாஹ் சொன்னால், நாம் பேசிக் கொண்டிருப்பது இறை நம்பிக்கை கொண்ட மோமீன். அதையும் தாண்டி பக்கத்தில் வீட்டில், நமது பக்கத்து வீட்டில் வசிக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர், அவரை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அவருடைய நிம்மதிக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். அவருக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். இத்தனைக்கு பின்பாக அவரை நாம் துன்புறுத்துகின்றோம், நியாயமில்லாமல் அவரை துன்புறுத்துகின்றோம் என்று சொன்னால், இது பழிகளுக்கெல்லாம் பெரும் பலியாக அல்லாஹ் இடத்தில் கருதப்படுகிறது. ஆகவே இது ஹராமான ஒரு காரியம். ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுத் தம்பி அஅலமு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்துதரே, பாவங்களிலேயே மகத்தான பாவம் எது? இந்த வார்த்தைக்கு வேறு வகையாக அர்த்தம், இதைவிட பெரும் பாவம், இதைவிட கொடிய பாவம் வேறு ஒன்று இல்லை என்ற தரத்தில் இறுதி எல்லையில் இருக்கின்ற ஆக கொடிய பெரும் பாவம் எது என்ற அர்த்தத்தில் கேட்கப்பட்டது. அப்போது அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் தான் உன்னை படைத்தான் என்று இருக்கிற போது அவனுக்கு நிகராக வேற ஒருவரை கற்பனை செய்வது. என்ன பொருள்? அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தான், நம்மை பாதுகாப்பு செய்கின்றான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்டதில் இருந்து, பாதுகாக்கப்படுவதில் இருந்து சகலமும் ஒவ்வொரு அணு அணு வினாடியும் அல்லாஹ்வுடைய உபகாரத்தை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவனுக்குத்தானே நாம் நன்றி உள்ள மக்களாக வாழ வேண்டும், அவனைத்தானே வணங்க வேண்டும். அப்படி இருக்க அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹுவை தவிர்த்து வேறு ஒரு நபரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவருக்கும் செய்கின்றோம். அல்லாஹ்வுக்கு உண்டு என்று நம்ப வேண்டிய அந்த இறைத்தன்மைகளை, தெய்வீக தன்மைகளை இவருக்கும் உண்டு என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால், இதைவிட கொடிய ஒரு பாவம் இந்த உலகத்தில் வேறு ஒன்று. புரிந்து கொள்வதற்காக உதாரணம் சொல்கின்றேன். ஒரு பெண் கணவனுக்கு நிகராக வேறு ஒருவனை கொண்டு வந்து ஆக்கிவிட்டார். எவ்வளவு கொடிய குற்றம், எத்தனை கொடிய குற்றம். மற்ற விஷயங்களை செய்தால் பொறுத்துக் கொள்ளலாம். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஏதோ துணி வைத்து கொடுத்து விட்டால் தவறுதான், தேவையில்லாத விஷயம், ஆனாலும் பொறுத்துக் கொள்ளலாம். சமைத்து கொடுத்தால் பொறுத்துக் கொள்ளலாம், எதை வேண்டுமென்றாலும் பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் கணவனுக்கு மட்டும் சொந்தமாக்கி கொடுக்க வேண்டிய கற்பை அடுத்தவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தால், கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய, கணவனிடத்தில் மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தன்மைகளில் கணவனில்லாத அடுத்தவனுக்கும் சமபங்கு கொடுத்து அவரையும் அதே ஸ்தானத்தில் நடத்துவேன் என்று வந்துவிட்டால் அவருடைய நிலை என்ன ஆவது? அல்லாஹு அக்பர். ஆம், இது போன்றுதான் மனிதன் மற்ற குற்றங்கள் செய்கின்ற போது அல்லாஹ் பொறுத்துக் கொள்கிறான். குடித்து விட்டாயா, மன்னிப்பு கேட்டால் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதே போன்று வேறு சில குற்றங்கள், தொழுகை விட்டு விட்டான், நோவை விட்டு விட்டான், தவறான காரியங்கள் பல செய்து விட்டான், அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இங்கே உலகத்தில் மன்னிப்பு கேட்காமல் மறுமைக்கு போய்விட்டால் கூட மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் அடுத்தவரை வைத்து அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை போன்று அவருக்கும் சுஜூது செய்வேன், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்வதை போன்று அவருக்கும் நேர்ச்சி செய்வேன், அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்வதை போன்று அவருக்கும் வழிபாடு செய்வேன், அல்லாஹ்வுக்கு உண்டு என்று நம்புகின்ற தெய்வீக தன்மைகள் அவருக்கும் உண்டு என்று நான் நம்புவேன் என்று இறைவனுக்கு சமமாக அடுத்தவரை நடத்துவதற்கோ, அல்லாஹ்வுக்கு சமமாக அடுத்தவருக்கு தெய்வீக இறைத்தன்மைகள் உண்டு என்று நம்புவதற்கோ ஒரு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால், ஒரு பெண் கணவனுக்கு சமமாக அடுத்தவனை நடத்தினால் எப்படியோ எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வான் கணவன். எல்லாவற்றையும் மனைவி வீட்டிலே உப்பில்லாமல் சமைத்து விட்டால் பொறுத்துக் கொள்வான், அழுக்கு போகாமல் துவைத்து போட்டிருந்தால் பொறுத்துக் கொள்வான், வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக வைத்திருந்தால் பொறுத்துக் கொள்வான், எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வான், மன்னித்து விடுவான். ஆனால் தனக்கு மட்டும் சொந்தப்படுத்த வேண்டிய கற்பொழுக்கத்தில் அடுத்தவனுக்கும் இவள் பங்கிட்டு கொடுத்து விட்டால் என்று வந்து விட்டால் இரண்டில் ஒன்று கதையை முடிப்பான், அல்லது விவாகரத்து. வாழ்க்கைக்கு நீ உகந்தவள் அல்ல, அத்தோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்வான். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன் எஜமான், நீ எனக்குத்தான் அடிமை, இந்த உலகத்தில் நீ யாருக்கும் அடிமை இல்லை, இந்த உலகத்தில் உனக்கு நான் தான் எஜமான், என்னை தவிர்த்து உனக்கு யாரும் இல்லை, எஜமான் இல்லை என்ற தரத்தில் படைப்பாடும்
மில்கம் வ ஹல்கம் வ அபீதா, உடமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், உன்னை படைத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நீ அடிமைப்பட்டிருப்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா கோணங்களிலேயும் அல்லாஹ்வுக்குத்தான் நீ அடிமை என்று இருக்கின்ற போது நீ அடிமைத்தன்மையை அவனுக்கு மட்டும் செலுத்தாமல் அவனுக்கு நிகராக வேறு ஒருவனுக்கு முன்பாக உனக்கும் நான் அடிமை என்பதை போன்று அவனுக்கு முன்பாக, எப்படி பெண் உனக்கும் நான் மனைவி என்பதை போன்று அடுத்தவனுக்கு முன்பாக நடந்து கொள்வதை போன்று நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமை இல்லை, உனக்கும் தான் நான் அடிமை என்பதை போன்று அல்லாஹ் அல்லாத அடுத்தவருக்கு முன்பாக தன்னுடைய அடிமைத்தன்மையை ஒருவன் வெளிப்படுத்துகின்றான் என்று சொன்னால் இந்த குற்றத்தை செய்துவிட்டு உலகத்திலேயே மன்னிப்பு கேட்காமல் மறுமைக்கு அவன் வருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் இவனை மன்னிப்பதற்கு தயாராக. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கின்ற, தனக்கு சமமாக அடுத்தவரை நடத்திவிட்ட அந்த குற்றத்தை ஒருபோது மன்னிக்க மாட்டான், மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. ஆனால் அதுவல்லாத மற்ற குற்றங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, ஒட்டுமொத்த உலகத்தில் ஆக கொடிய பெரும் பாவம் எது என்று கேட்டபோது இதை சொன்னார்கள். அல்லாஹ் தான் உன்னை படைத்தான் என்று இருக்கிற போது அவனுக்கு நிகராக வேறு ஒருவரை ஆக்குவதுதான் ஆக பெரும் பாவம் என்றார்கள். அடுத்து கேட்டார், அதற்கடுத்து பெரும் பாவம் எது நாயகமே என்று கேட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அன் தக்துல வலதக மகாஃபத அன் யுத்இமமக. நீ பெற்ற பிள்ளையை நீதான் அந்த குழந்தைக்கு தாயாக இருந்தால் பாலூட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்த்து உருவாக்கி எடுக்க வேண்டிய ஒரு தாய், அல்லது தந்தையாக இருந்தால் நீதான் அந்த குழந்தைக்கு செலவு செய்து பாதுகாத்து எல்லா வகையிலும் அவனை உருவாக்கி மேலே கொண்டு வர வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்ற பொறுப்பு இருக்கின்ற நீ, பெற்ற தாய் பெற்ற தந்தை, நீயே மூக்கை பிடித்து குரல் வலையை நெறித்து துடிக்க அவனை கொலை செய்கின்றாய் என்று சொன்னால் இதை விட கொடிய பாவம் எது இருக்கும்? அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற பாவத்துக்கு அடுத்த பாவம் எது என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அன் தக்துல வலதக்க, உன் குழந்தையை நீயே கொலை செய்வது. ஏன்? அந்த குழந்தை நம்மோடு சேர்ந்து உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வருமே, நமக்கே உணவு போதவில்லை, நாமே வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறோம், இந்த குழந்தை வேறு இருந்தால், ஆகவே இந்த கதையை முடித்து விடுவோம் என்று சொல்லி மூக்கை பிடித்தோ குரல் வலையை நெறித்தோ குழந்தையை ஒரு பெற்ற தாயே தன் கையால் கொலை செய்கின்றான், பெற்ற தந்தையே தன் கையால் கொலை செய்கின்றான் என்றால் ஷிர்க்குக்கு அடுத்த ஆக கொடிய பாவம் இது என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து மூன்றாவது கேட்டார், சும்ம ஐயுன், நாயகமே அதற்கடுத்த ஆக பெரும் பாவம் எது என்று கேட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்து ஸானிய ஹலீலத்த ஜாரிக்கே, உன் அண்டை வீட்டுக்காரருடைய மனைவி இடத்தில் விபச்சாரம் செய்யும். அன்புக்குள்ளே விளங்க வேண்டும். பொதுவாக விபச்சாரம் என்பதே கீழ்த்தரமான ஒரு காரியம், இழிவான மலிவான ஒரு காரியம். ஆனால் பொதுவான விபச்சாரத்தையும் தாண்டி அண்டை வீட்டுக்காரருடைய மனைவி அவரிடத்தில் ஒருவர் விபச்சார குற்றம் புரிகின்றார் என்றால் அல்லாஹு அக்பர், பெற்ற படுகொலை செய்வதை அடுத்து இது ஆக பெரிய குற்றம், கொடிய குற்றம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே நாம் முன்னிலைப்படுத்தி சிந்திக்க வேண்டிய வார்த்தை பக்கத்து வீட்டார் என்ற காரணத்திற்காக அந்த விபச்சாரம் என்பது ஆக கொடிய பாவமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக விபச்சாரம் என்பது இழிவான பாவம், ஆனால் பக்கத்து வீட்டாருடைய மனைவியோடு என்று வருகிற போது மிக கொடிய பாவமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். இன்னும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழருக்கு பக்கத்து வீட்டாருடைய உரிமைகளை பேண மறுத்து அவர்களிடத்தில் பிழையாக நடந்து கொள்வது எத்தனை கொடிய பாவம் என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹுவின் தூதர் ஒரு கேள்வி கேட்டார்கள் தோழரிடத்தில், தோழரே, மா தக்கூலுன ஃபி ஸினா, விபச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து கொண்டிருக்கிறீர்கள்? விபச்சாரம் தனக்கு ஹலால் இல்லாத அந்நிய பெண்ணோடு ஒரு மனிதன் தன்னுடைய பால் உணர்வு தேவைகளை முடித்துக் கொள்வது கீழ்த்தரமான காரியம், ஃபாஹிஷத்தம் வ மக்தா, ரொம்ப மானங்கெட்ட காரியம், வெட்கக்கேடான ஒரு காரியம். பெருமானார் கேட்டவுடன் சட்டென்று அந்த தோழர் சொன்னார், ஹராமுன் ஹர்ரமஹுல்லாஹு வ ரசூலுஹு வ ஹுவ ஹராமுன் இலா யௌமில் கியாமா. நாயகமே, விபச்சாரத்தை பற்றியா என் கருத்தை கேட்டீர்கள்? அது அல்லாஹ்வும் ரசூலும் ஹராம் என்று சொல்லி தடுத்திருக்கின்ற காரியம், கியாமத்து நாள் வரைக்கும் அது ஹராம் என்று சொன்னார்.
அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லஅன் யஸ்னிய ரஜுலு பி அஷரி நிஸ்வத்தின் ஐஸரு அலைஹி மின் அன் யஸ்னிய பி இம்ராத்தி ஜாரிஹி. ஒரு மனிதன் 10 பெண்களோடு விபச்சாரம் செய்வது எத்தனை கொடிய பாவம். சாதாரண ஒரு முறை ஒரு பெண்ணோடு செய்கின்ற விபச்சாரமே கொடியது. 10 பெண்களிடத்தில் ஒரு மனிதன் விபச்சாரம் பண்ணுகிறான் என்றால் அது எத்தனை கொடிய பாவம். இதைவிட ஆக கொடியது பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியோடு விபச்சாரம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவி, பக்கத்து வீட்டுக்காரருடைய மகள், பக்கத்து வீட்டுக்காரருடைய சகோதரி, தாய் என்று வருகிற போது குற்றம் மிக கடுமையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 10 பெண்களிடத்தில் செய்கின்ற அந்த மோசமான அந்த இழிவான காரியத்தை விட ஒரே ஒரு பெண் பக்கத்து வீட்டு என்ற அந்த தரத்தில் வருகிற போது ஆக கொடிய பாவம் என்று எச்சரிக்கின்றார்கள். அதே போன்று அந்த தோழரிடத்தில் கேட்டார்கள், தோழரே மாத்த கூறுன ஃபிஸ்ஸிர்கத்தி, திருட்டை பற்றி நீர் என்ன கருதுகிறீர்கள் கேட்டார்கள். உடனே சொன்னார், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அதை ஹராமாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அது கியாமத்து நாள் வரைக்கும் ஹராமாக்கப்பட்ட ஒரு செயல். அப்போது பெருமானா சொன்னார்கள், லஅன் யஸ்ரிக ரஜுலு மின் அஷரத்தி அபியாத்தின், 10 வீடுகளில் சென்று ஒருவன் திருடுகிறான். இது எத்தனை மோசமான கீழ்த்தரமான காரியம். இதைவிட கொடியது ஐஸரு அலைஹி மின் அன் யஸ்ரிக மின் ஜாரிஹி, பக்கத்து வீட்டுக்காரனுடைய பொருளிலே கை வைத்து திருடுவது. பொதுவாக திருடுவது கேவலமானது. 10 வீடுகளுக்கு சென்று திருடுவது எத்தனை பெரிய குற்றமோ அதைவிட கொடிய குற்றம் பக்கத்து வீடு, ஒரே ஒரு வீடாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் சென்று திருடுவது அதைவிட பெரிய குற்றம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகின்றார்கள். இங்கே பெருமானார் ஒரே குற்றம்தான், ஆனால் பக்கத்து வீட்டார் என்று வருகிற போது அது 10 மடங்கை விட அதிகம் கடுமையானதாக கருதப்படுகிறது என்ற செய்தியை அல்லாஹ்வின் திருத்தூதர் இங்கே உணர்த்துகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பெண்களை பற்றி சொல்லி அவர்களை பற்றி கருத்து கேட்கப்பட்டது. ஒரு பெண், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அருள் தூதரே, ஒரு பெண் இருக்கின்றார், மின் கதரத்தி ஸலாத்திஹா வ ஸதகத்திஹா வஸியா, அதிகமாக தொழுகின்றார், அதிகமாக தர்மம் செய்கின்றார், அதிகம் நோன்பு நோக்கின்றார். இறை வணக்கத்தை பொறுத்த மட்டில் அலாதியான ஈடுபாடு. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற குறை என்ன தெரியுமா? கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய நாவால் அண்டை வீட்டாரை துன்புறுத்துவார். அவருடைய நாவு கொடுநாவு, அவருடைய நாவு கொடுநாவு. அவன் அந்த நாவால் பக்கத்து வீட்டார் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்ணை பற்றி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்ட போது சட்டென்று சொன்னார்கள் பெருமானார். எப்படி? ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திலே இருப்பவள். பொருள், அவள் ஒரு நரகவாதி. அதிகமாக தொழுகின்றாளே, நோன்பு வைக்கின்றாளே, தர்மம் செய்கின்றாளே, என்ன இருந்து என்ன செய்யும்? அண்டை வீட்டாரை தன் நாவால் கொடுநாக்கால் துன்புறுத்துகின்ற பழக்கம் அவரிடத்தில் இருந்தால் அவருடைய வணக்கம் அவளுக்கு கை கொடுக்க மாட்டார். அவளுடைய நாவு பக்கத்து வீட்டாரை துன்புறுத்துகின்ற கொடிய நாவாக இருக்க அவள் எத்தனை பெரிய வணக்கத்தை கொண்டவளாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தால் அவளை காப்பாற்ற முடியாது. இந்த கருத்தைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் குறிப்பிட்டார்கள். அவள் ஒரு நரகவாதி. அடுத்து மற்றொரு பெண்ணை பற்றி பெருமானாருக்கு கேட்கப்பட்டது. எப்படி? நாயகனே, இன்னொரு பெண், அவள் பெரிய அளவில் தர்மம், பெரிய அளவில் தொழுகை, பெரிய அளவில் நோன்பு எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ பரதான வணக்கத்தை அவள் நிறைவேற்றுகின்றாள். இந்த பாலாடை போன்று வீட்டிலே மிஞ்சுகின்ற பொருட்களை தர்மம் செய்கின்றாள். பரதான நோன்புகளை அவள் நோற்றுக் கொள்கின்றாள். மேலதிகமாக அவரிடத்தில் சொல்லும்படியாக தொழுகையோ தர்மமோ நோன்போ எதுவும் இல்லை. ஆனால் இந்த பெண்ணிடத்தில் காணப்பட்ட சிறப்புத்தன்மை என்ன என்று சொன்னால், அந்த பெண் லா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன் நாவு கொண்டு அண்டை வீட்டாரை துன்புறுத்த மாட்டார். அவருடைய நாவால் பக்கத்து வீட்டாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த பெண்ணை பற்றி நாயகனே தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் அருள் தூதர் சற்றும் தாமதிக்கவில்லை, யோசிக்கவில்லை. உடனடியாக சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கவாதி. அவள் சொர்க்கத்தில் இருக்கின்ற சொர்க்கவாதி என்றார்கள். வணக்கத்தின் அளவு அதிகமாக இல்லையே, பாதகம் இல்லை. மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது வணக்கத்தில் அளவில் குறைவாகத்தான் இருக்கிறாள், ஆனாலும் பாதகம் இல்லை. பக்கத்து வீட்டாருக்கு துன்பம் கொடுக்காமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்ற பண்பு,
பக்கத்து வீட்டார் விஷயத்தில் நாவை கட்டுப்படுத்திக் கொள்கின்ற, எச்சரிக்கையாக பாதுகாத்துக் கொள்கின்ற பண்பு அவரிடத்தில் உண்டு என்று சொன்னால், இந்த உயர் பண்பு அவருடைய வணக்கம் குறைவாக இருந்தாலும் இந்த உயர் பண்பு அவளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் என்ற கூற்றைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அன்புகளே, பக்கத்து வீட்டாரிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம், எந்த நிலையிலும் அவர்களுக்கு நம்மால் எந்த தீங்கும் விளையக்கூடாது, அதில் நாம் எச்சரிக்கையாக கவனமாக கருத்தாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு பக்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நிகழ்ச்சி, பெருமானாருக்கு ஒருவர் சொல்கின்றார், நாயகனே, என் பக்கத்து வீட்டார் அவர்தான் எனக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுவது என்று பக்கத்து வீட்டாரை பற்றி புகார் செய்கின்றார். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரரே, செல்லுங்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சென்றார். மறுபடியும் திரும்பி வந்து சொன்னார், நாயகமே, என் பக்கத்து வீட்டாருடைய துன்பம் என்னால் பொறுக்க முடியும். மறுபடியும் பெருமானார் ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தார்கள். தோழரே, திரும்ப செல்லுங்கள், பொறுமையாக இருங்கள். இப்படி 3 முறை அவரை சொல்லி சொல்லி சாந்தப்படுத்தி பொறுமை செய்யும்படி அனுப்பிவிட்டார்கள். இப்போது 4வது முறையாக வருகிறார். யார ரசூலல்லாஹ், என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தொல்லை தொடர்கிறது. 4வது முறையாக வந்தபோது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? ஆச்சரியமான செய்தி சொன்னார்கள் பெருமானார். இதுஹப், தோழரே, உமது வீட்டுக்கு செல். ஃபத்ரஹ மத்தாஅக ஃபி தரீக், உன் வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் எடுத்து ரோட்டிலே வீசி எறி என்று சொன்னார். வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கை, பெட்டுக்கள், பண்டம், பாத்திரம், கட்டில், என்னென்ன வீட்டில் இருக்கு எல்லாவற்றையும் அள்ளி தெருவிலே கொட்டு, வீதியிலே எரி என்று சொன்னார்கள். இவர் பார்த்தார், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே செய்ய வேண்டும். வீட்டுக்கு வந்தார். வீட்டில் இருந்த பண்டம், பாத்திரம் அத்தனையும் அள்ளி கொட்டினார். துணிமணி எல்லாவற்றையும் அள்ளி வெளியே வீசினார். வீட்டில் இருந்த மற்ற அண்டா குண்டா என்னென்ன கட்டில் எல்லாவற்றையும் அள்ளி ரோட்டில் எறிந்துவிட்டார். பெருமானார் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதிவிதமாக செய்தார். அப்போது மக்கள் எல்லாம் வீதியில் நடந்து போகிறார்கள். கேட்கிறார்கள், என்ன காரணம்? ஏன் இப்படி வீட்டுக்குள் இருந்த பொருட்களை எல்லாம் அள்ளி எறிகின்றார், வீதியிலே கொட்டி போட்டிருக்கின்றார், என்ன காரணம் என்று போகின்ற வருகின்ற மக்கள் எல்லாம் விசாரிக்கின்ற போது அப்போது விஷயம் வருகிறது. இவர் பக்கத்து வீட்டாருடைய தொல்லை பொறுக்க முடியாமல் பெருமானாரிடத்தில் போய் 3 முறை சொன்னதும் 4வது முறையாக பொறுமை சொல்லி அவரை சாந்தப்படுத்தி வழி அனுப்பி வைத்த பெருமானார் 4வது முறையும் பெருமானாரிடத்தில் சென்று முறையிட்ட போது வேறு வழியில்லாமல் இந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்பினார்கள். அந்த பெருமானார் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று போகின்ற வருகின்ற மக்கள் விளக்கம் கேட்கிற போது இந்த விளக்கம் சொல்லப்பட்டது. இந்த விளக்கத்தை கேட்டவுடன், அப்படியா, அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சாந்தப்படுத்தி பொறுமை செய்யும்படி அனுப்பியதற்கு பின்பும் அந்த பக்கத்து வீட்டார் தொல்லைகளை தடுத்துக் கொள்ளவில்லையா, நிறுத்திக் கொள்ளவில்லையா? அதற்கு பின்பாகவும் அவருக்கு தொல்லை கொடுப்பதை தொடர்ந்தார்களா? அதனால் தான் பெருமானாருடைய ஆலோசனையின் பேரில் இவர் இப்படி அள்ளி போட்டிருக்கிறாரா என்று கேட்டுவிட்டு பார்த்தார்கள். ஃபஅலல்லாஹு பிஹி வஃஅல, அல்லாஹ் உன்னை அப்படி ஆக்குவானாக, அல்லாஹ் உன்னை இப்படி ஆக்குவானாக என்று அந்த தீங்கு செய்து கொண்டிருந்த அந்த பக்கத்து வீட்டானை குறித்து போகின்ற வருகின்ற மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர் வபஅதுஹும் யதுஉ அலைஹி, இன்னும் சிலர் அவன் விஷயத்தில் சபிக்க ஆரம்பித்தார்கள், சாபம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று சபிக்க ஆரம்பித்தார்கள். இதை பார்த்தான் அந்த மனிதன். போகின்ற மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள், சாபம் கொடுக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் அவன் தன் அண்டை வீட்டாரிடத்தில் ஓடோடி வந்தான். வந்தவன் சொன்னான், இர்ஜியல் ஃபஇன்னக லன் தரா மின்னி ஷையன் தக்ரஹு, நீ உன்னை பொருட்களை எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வைத்துக்கொள், இனிமேல் நீ அதிருப்திப்படும் விதமாக நான் ஒருபோதும் நடக்க மாட்டேன், இது உறுதி என்று சொல்லி அவரிடத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றார். கடைசியில் அவருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் உள்ளே எடுத்துக் கொண்டு வருகின்றார். பாருங்கள், இங்கே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுத்த உபாயம் என்ன? ஊர் மக்களிடத்திலெல்லாம் அவன் அவமானப்பட வேண்டும், ஊராரெல்லாம் அவனை சபிக்க வேண்டும், அந்த நிலையில் இவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். யாரை? பக்கத்து வீட்டாருடைய உரிமைகளை மதிக்காமல் பக்கத்து வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டிய அவன் நல்லதுதான் செய்யவில்லை, அமைதி காக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், ஆனால் தொல்லையும் கொடுக்கின்றான். நல்லதும் செய்ய மாட்டேன், தொல்லையும் கொடுப்பேன், துன்பத்தையும் துயர